வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முல்லையோட அம்மாவும் அப்பாவும் முல்லை பாக்குறதுக்காக வராங்க. இப்பதான் முல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் முல்லை அப்படின்னு சொல்றாங்க. மீனா முல்லையோட அம்மாட்ட கேக்குறாங்க, பெரியம்மா உங்களுக்கு என்ன குழந்தை வேணும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேக்குறாங்க. எதுவா இருந்தாலும் சரி, நல்லபடியா குழந்தை பிறந்தா போதும் அப்படின்னு முல்லையோட அம்மா சொல்றாங்க. முல்லை அப்பா சொல்றாரு, கண்டிப்பா எங்க அக்கா தான் வந்து உனக்கு குழந்தையா பிறக்க போறாங்க முல்லை, அவங்களோட பேர் தான் அந்த குழந்தைக்கு வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதே தான் பெரியப்பா நினைச்சேன் அப்படின்னு தானோ சொல்றாங்க. அடுத்ததா எல்லாருமே உட்காந்து இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, கயலு பாண்டியன் 2 பேரும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம முல்லை அக்காக்கும் குழந்தை பிறக்க போது, பேசாம நம்மளே பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீயும் பேசாம 2 குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நம்மளே பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூர்த்தி கால் பண்றாரு தனத்துக்கு. கண்ணன் சொல்றாரு, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு எல்லாருமே கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன தனம் நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு மூர்த்தி. விஷயம் கேள்விப்பட்டதும் எனக்கு உடனே ஓடி வரணும்னு தான் தோணுது, எனக்கு இங்க இருக்கவே முடியல அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. முள்ளைய நல்லா கவனிச்சுக்கோ, வேளா வேலைக்கு அவளை நல்லா தூங்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. முள்ளைய தரையிலலாம் படுக்க விட்டுறாதீங்க, நம்ம குடோன்ல இருந்து கட்டில் எடுத்துட்டு வந்து போட்டு படுக்க சொல்லுங்க அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. சீக்கிரமா நம்ம புது வீடு கட்டி போயிடணும் தானோ அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. போயிடலாம் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. பேசுறத லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா தானோ அப்படின்னு கேக்குறாரு மூர்த்தி. இனிமேல் கதிர் சந்தோஷமா இருக்க போறான், அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. மூர்த்தி போனை வச்சிடுறாரு. தனோ சொல்றாங்க, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணி இதே விஷயத்த திருப்பி சொல்லுவார் உங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல போட்டதுனால தான் நான் அண்ணன் போனை வச்சிருச்சு, இல்லாட்டினா உங்கள்கிட்ட ஐ லவ் யூலாம் சொல்லிருக்கோம்ல அப்படின்னு கண்ணன் கிண்டல் பண்றாரு. ஜீவாவே என்கிட்ட சொன்னதில்ல, மாமாவா சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. உலகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் கடைசி ஏன் தலையை தானே நீ உருட்டுவ அப்படின்னு ஜீவா சொல்றாரு. இப்படி பேசினாதான் அது மீனா அண்ணி, இல்லாட்டி மீனா அண்ணியே இல்ல அப்படின்னு கண்ணன்மே பதிலுக்கு கலாய்க்கிறாரு. கண்ணன் கேக்குறாரு, குடோன்ல இருந்து நம்ம கட்டில எடுத்துட்டு வந்து போட்டுலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, கட்டில ஹால்ல போட்டோம்னா அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடமே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க முல்ல, நீங்க ரூம்ல போய் படுங்க, நாங்க ஹால்ல படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜீவா உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு டபுள் ஓகேடி அப்படின்னு ஜீவா சொல்றாரு. நான் போய் பெட்ஷீட்லாம் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து போறாங்க. மீனாக்கா இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. ஜீவா சொல்றாரு, மீனா எப்போதும் நல்லவதான், அப்பப்ப கலண்டு போச்சுன்னா மட்டும்தான் ஏதாவது பேசிட்டு தெரியவா அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்லடா, அவன் நல்ல பொண்ணுதான்டா அப்படின்னு தானே சொல்றாங்க. முல்லை இப்போ கட்டில படுத்துட்டு இருக்காங்க. கதிரை பார்த்த உடனே எழுந்து உட்காடுறாங்க. வாமிட் எடுத்தியா முல்லை அப்படின்னு கேக்குறாரு கதிர். பார்த்த உடனே வாமிட் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க முல்லை. இந்த சத்துமே கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்றாரு கதிர். கொஞ்ச நேரம் நான் என் பிள்ளை கூட இருக்கட்டுமா, நான் மடியில படுத்துக்கட்டுமா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க முல்லை. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போதில்ல, என்னையும் ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிட போகுது அப்படின்னு கதிர் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாரு. என்ன வேணாலும் கேளு முல்லை, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு கதிர். குழந்தை பிறந்தக்கப்புறம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க முல்லை. கதிர் இப்போ கண் கலங்குறாரு. என்னங்க அழுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க முல்லை. பாரு, என் பிள்ளையும் நானும் இருக்கிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு கதிர் சொல்லிடுறாரு. அடுத்ததா தனோ கதிர்க்கும் முல்லைக்கும் குழந்தை பிறக்க போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா இப்போ அவங்க வராங்க. என்னக்கா அழுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது துக்கத்துல வர கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க தனம். இல்ல பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அந்த வலி எனக்கு புரியும், இப்ப அவங்க இனிமே சந்தோஷமா இருக்க போறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தனம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. மீனா இப்ப அவங்க வராங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அதான் நீங்க வந்துட்டீங்களக்கா, இனிமேதான் ஏதாவது சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முல்லைக்காக்கு குழந்தை பிறக்க போறதை நினைச்சு தனவுக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. எனக்குலாம் சந்தோஷம் தான், ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. அதெல்லாம் ஏக்கர் கணக்குல இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அது வில்லங்கமா தான் இவ கேட்க போறா அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இது ஒரு 4-5 மாசம் இருக்கும்க்கா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. எல்லாரும் ஒன்னா ஹால்ல தான் படுத்திருக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்புறம் இது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே 2 பேருமே சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.